சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பற்றி. சனிக்கிழமை எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது உகந்ததோ, அதை விட பல மடங்கு அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய வழிபாடு தான் புதன்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு. அதுக்காக சனிக்கிழமை பெருமாளை நான் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. புதன்கிழமை பெருமாளை இப்படி கும்பிட்டா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பிறக்கும். பிடித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க துவங்கும். அதாவது ஆசைப்பட்ட இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கட்டாயமா மனுஷங்களோட வாழ்க்கையில இருக்கும். ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்காக பெருமாளை புதன்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் தொடர்ந்து பார்க்கலாம். புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு வெற்றிலை 4, களிப்பாக்கு 2, வாழைப்பழம் 4, வசதிக்கு தகுந்தபடி மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி ஒரு தாம்பூல தட்டில் வச்சு ஒரு தேங்காயும் கூட வச்சுக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. புதன்கிழமை உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெருமாளுக்கு இந்த தாம்பூலத்தை எல்லாம் கொடுத்து உங்களோட பெயர், கோத்திரம், நட்சத்திரம் இது எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட பெயரை சொல்லியும் அர்ச்சனை செய்யலாம், தவறு கிடையாது. இந்த வழிபாட்டை யார் ஒருத்தர் மன நிறைவோடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களோட குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ ஆசைப்பட்டா அந்த ஆசையானது கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களோட சொந்த பந்தங்கள், உங்களோட அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களோட கஷ்டமும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. புதன்கிழமை இந்த வழிபாட்டை பெருமாள் கோவிலில் செஞ்சுட்டு பெருமாள் கோவிலில் இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தையும் வாங்கிட்டு வாங்க. உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க. பெருமாள் கோவிலில் துளசி இலை பிரசாதமாக கொடுத்தா அதை கொண்டு வந்து பூஜை அறையில் கொஞ்சம் வைங்க. உங்கள் வீட்டு பீரோவில் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் கொஞ்சம் அந்த துளசி இலைகளை வைங்க. அப்படி வைக்கிறப்போ வீடு முழுவதும் அந்த பெருமாளோட அனுக்கிரகம் நிறைவாக இருக்கும். உங்களோட வீட்டில் கஷ்டம் அப்படின்றதே நெருங்காது. வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற கோஷத்தை எழுப்பி வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளையும் புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்றவங்க வீட்டிலேயே பெருமாளுக்கு வழிபாடு செய்யலாம். பெருமாள் முன்னாடி வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சி வச்சு பூஜை செய்யலாம். மல்லிகை பூவை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாத்தியும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களோட நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். குடும்பம் சுபிட்சம் பெறும். நம்பிக்கை இருக்கிறவங்க புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செஞ்சு பலன் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மார்கழி மாதத்தை சிறப்புகளில் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன்.